ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூ மாம் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு vlog தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று நாங்கள் வந்து பொங்கல் ஷாப்பிங் போயிருந்தோம். ஸோ அங்கே எடுத்த கிளிப்பிங்ஸ் தான். ஸோ வாங்க நாங்கள் என்னென்ன ஷாப்பிங் பண்ணோம், எங்கே போனோம் அப்படின்றதெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் சாட்டர்டே, அதாவது நேற்று வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டோம். ஒர்க் முடிச்சுட்டு பாப்பாவையும் தூங்க வச்சாச்சு. பாப்பாவை தூங்க வச்சுட்டு எங்கள் நாத்தனார்கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற மார்க்கெட்டுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஷோலிங்கர். ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்களா, இந்த வந்து காவா, அதில் வந்து தண்ணி வந்துட்டுருக்கு. நிவர் புயல் வந்தது இல்லைங்களா, அப்போ நிறைய தண்ணி ஸ்டோர் ஆகி இந்த மாதிரி ஏரி வழியாக வந்துட்டுருக்கு. அப்புறம் இப்போ வந்து நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண கொடுத்துருந்தேன். ஸோ அதையும் வாங்கிடலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் வேலையாக போகிற வழியிலே இருந்தது. அதனால் அங்கே போயிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வந்தாச்சு. ஸோ இந்த கடை தாங்க பத்மினி ட்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு சின்ன கடை தான், ஆனால் வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருந்தது. இப்போ ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பார்க்குறோன்னா பவ்யாவுக்கு தான் பார்த்துட்ருக்கோம் ட்ரெஸ்ஸு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்து போட்டாங்க. ஸோ அதில் வந்து நாங்கள் ஒரு ட்ரெஸ் பவ்யாவுக்கு எடுத்தாச்சு. அது என்ன ட்ரெஸ் எடுத்தோம், நாங்கள் என்னெல்லாம் ஷாப் பண்ணணுன்றதை இந்த வீடியோஸ் கண்டினியூஷன் எண்டிலே இருக்கும் பாருங்கள். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உப்பு ஜாடி ப்ளஸ் இந்த புளிக்கு வந்து 2 ஜாடி வாங்கலான்னு சொல்லிட்டு இவங்கக்கிட்ட கேட்டேன். அது பார்த்திங்கன்னா 2 ஜாடி 300 சொன்னாங்க. ஸோ வாங்கலாம், அதாவது நிறுத்தி வச்சுருக்கோம், லேட்டாக வாங்கலான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மெயின் பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவல்னாலே ரொம்ப கோலாகலமாக இருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா கோலம் தாங்க. அதனால் ஸோ கோலம் கலர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்மண், அதுக்கப்புறம் இந்த மாதிரி கோலங்கட்டி இதெல்லாமும் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு இதையும் வாங்கிட்டோம். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக, இதெல்லாம் பார்த்தாலே ஒரு ஃபெஸ்டிவல் வைப்ஸ் வந்துடுது நமக்குள்ளே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ மெயின் திங் பார்த்திங்கன்னா 10 ரூபா கடை நேற்று நான் பார்த்தேன். ஸோ அந்த 10 ரூபா கடையில் நான் என்னென்ன வாங்கினன்றதையும் நான் எண்டில் சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஸோ கடையோட வியூ வந்து ஒரு வாட்டி காமிச்சிக்கிறேன் உங்களுக்கு. நிறைய நமக்கு கிச்சனுக்கு தேவைப்படுறது நம்மளே யோசித்து வச்சுருக்க மாட்டோம், அந்த மாதிரியெல்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப எல்லாமே பார்த்திங்கன்னா 10 ரூபா தான் ஸ்டார்டிங்கே. மெயின் அதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா 50% ஆஃப் த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா தான். அந்த மாதிரி சின்ன சின்ன டப்பாங்க, சோப்பு டப்பா, அதுக்கப்புறம் அந்த மாதிரி கிளாஸ் பவுல், இது எல்லாமே 10 ரூபா தான். அங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது செராமிக்கில் இருக்குது, ஊதுவத்தி நம்ம வைக்கிற ஸ்டாண்டு மாதிரி, அதுவும் 10 ரூபா தாங்க. இந்த மாதிரி குழந்தைங்க விளையாடுறதுக்கு சின்ன சின்னதாக குடம், அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சூப்லாம் குடிப்போம் இல்லைங்களா, அந்த ஸ்பூனு, அப்புறம் இந்த கிளாஸ்லாம் கூட பார்த்திங்கன்னா 10 ருபீஸ் தான். அதுக்கப்புறம் நம்ம எதனா ஃபுட்டு செஞ்சோன்னா அதை டெக்கர் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி செராமிக் பிளேட்ஸ் எல்லாமே 10 ருபீஸ் தான். எனக்கு வாங்க டைம் இல்லை, பட் பார்த்து வச்சுக்கிட்டேன். இங்கே பாருங்கள், குட்டி குட்டி டிஃபன், ஹார்ட் ஷேப்பில், ஓவல் ஷேப்பில் நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது எல்லாமே 10 ருபீஸ் தாங்க. ஸோ நேற்று வந்து நாங்கள் கம்மியாக தான் வாங்கியிருக்கோம். பட் ஒன்ஸ் நாங்கள் வீடு ஷிஃப்ட் ஆகும் இல்லைங்களா, அப்போ வந்து நிறைய திங்ஸ் அங்கே வாங்க வேண்டியது இருக்குது. அப்போ நான் உங்களுக்கு நீட்டாக இதை பற்றி vlog போடுறேன், அதாவது இந்த கடையில் வாங்கின வீடியோஸ் போடுறேன். அதுக்கப்புறம் சிசர்ஸு, வீட்டுக்கு தேவையான A to Z நிறைய திங்ஸ் இருக்குது, அதாவது இந்த க்ரோசரி ஐட்டம்ஸ்லாம் தவிர்த்து. அதுக்கப்புறம் எங்கள் ஷாப்பிங்லாம் முடிச்சாச்சு. ஸோ ரொம்ப பசி எடுத்துடுச்சு. அதனால் சரி போகிற வழியில் இங்கே பார்த்திங்கன்னா புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அதாவது எங்கள் ஊரில் இதுதான் ஃபஸ்ட்டு 5 ஸ்டார் சிக்கன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கே போயிட்டு ஸோ எதனா சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா ஷோலிங்கரில் நாங்கள் இருக்கிறது. அங்கே பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இதெல்லாம் இருந்தில்ல. 5 ஸ்டார் சிக்கன் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் நாங்கள் போய் பார்த்தோம். டேஸ்ட்டும் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. பட் குவான்டிட்டி கம்மியாக கொடுக்குறாங்க, பட் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ நான் வீட்டுக்கு கிளம்புன உடனே உங்களுக்கு நான் என்னெல்லாம் வாங்கினேன் அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். நாங்கள் என்ன சாப்பிட்டோன்னு பார்த்திங்கன்னா பர்கர் சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் சிக்கன் ரோல் சாப்பிட்டோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ எங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் சுற்றிலுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய மலைங்க தான் இருக்கும். பார்க்கவே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள்.
ஸோ நீங்களும் பார்த்து ரசிச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா சிட்டியில் இருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ அவங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் பார்க்க. அவ்வளோதாங்க. ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நான் என்னெல்லாம் வாங்கினேன்றதை காமிக்கிறேன் உங்களுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூ மாம் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பொங்கல் ஃபெஸ்டிவல் வருது இல்லைங்களா, பொங்கலுக்கான ஷாப்பிங் நாங்கள் முடிச்சிட்டோம். ஸோ 3 days பிஃபோரே நாங்கள் பொங்கல் ஷாப்பிங்லாம் முடிச்சாச்சு. இந்த பொங்கல் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் பாப்பா கூட ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ பாப்பா கூட ஃபர்ஸ்ட் டைம் செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லைங்களா. கொரோனா டைமில் நம்ம வெளியே எங்கேயும் போக முடியாது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நேட்டிவில் இருக்கோம். ஸோ நேட்டிவில் சின்ன சின்ன கேம்ஸ் அந்த மாதிரிலாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் நேட்டிவில் கொஞ்சம் கிராண்டாக இல்லைனாலும் கொஞ்சம் டீசெண்டாக செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக நாங்கள் வந்து பாப்பாவுக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் நாத்தனார் பசங்களுக்கு, அப்புறம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக பண்டிகைக்குன்ட்டு நாங்கள் ஷாப்பிங் பண்ண மாட்டோம். எங்களுக்கு எப்போனா பிடிச்சிருந்ததுன்னா எடுத்துப்போம். அந்த மாதிரி மட்டும்தான், அந்த மாதிரி சாரீஸை தான் நான் வியர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நாங்கள் பாப்பாவுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸை உங்ககிட்ட காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா தி மோஸ்ட் ஃபேவரைட் இந்த ஃப்ராக் தாங்க எடுத்தோம். ஸோ பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மணி எல்லாம் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸு, இந்த கலரே பாருங்கள், ரொம்ப அடிக்கிற மஞ்சள் கிடையாது, ஆனாலும் ஒரு டீசெண்டான கலராக இருக்குது. ஸோ பின்னாடியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டுறது கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த ஃப்ராக்கு. இந்த ஃப்ராக்கோட ப்ரைஸ் கேட்டிங்கன்னா நீங்கள் நிஜமாலுமே ஷாக் ஆகிடுவீங்க. ஜஸ்ட்டு 300 rupees தான். ஸோ இதை வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா ஷோலிங்கரில் பத்மினி ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு சின்ன கடை தாங்க இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஆன்லைன்லலாம் பார்ப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் இருக்குது. ஸோ அங்கே தாங்க இந்த ட்ரெஸ் எடுத்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பொங்கலுக்காக எடுக்கலை. ஃப்ராங்காக சொல்லணும்னா இது நாங்கள் பொங்கலுக்கு எடுக்கலை. February 8 வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு பர்த்டே இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் கேக் ஸ்மாஷ் மாதிரி ஒரு சின்னதாக வீட்டிலையே செலிப்ரேட் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக தான் இந்த ட்ரெஸ் நாங்கள் எடுத்திருக்கோம். பட் பொங்கலுக்கு நாங்கள் எடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லாஸ்ட் வீடியோவில், அதாவது என்னோட டி நகர் ஷாப்பிங் ஹாலில் பார்த்துருப்பீங்க. அப்போ நான் ஒரு ட்ரெஸ் எடுத்திருப்பேன். ஸோ அது மறுபடியும் உங்களுக்காக காமிக்கிறேன். ஸோ இதுதாங்க பொங்கலுக்கு கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எடுத்திருக்கோம் பாப்பாவுக்கு. அதுக்கு இது பார்த்திங்கன்னா பாவாடை வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி ஸ்கர்ட் டைப்பு. ஸோ ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. ஸோ இதுக்கு ஸ்லீவ்ஸ் கூட அட்டாச் பண்ணியிருக்காங்க. பாப்பா இல்லைங்களா, நான் ஸ்லீவ்ஸ்லாம் போட போகிறதில்ல, அப்படியே தான் போட போகிறேன். இந்த கலர் காம்பினேஷன் கூட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுதாங்க நான் டி நகரில் எடுத்தேன். பட் இதை தான் பொங்கலுக்கு போட போகிறேன். பட் நேற்று வந்து பார்த்திங்கன்னா எங்கள் நாத்தனார் பசங்களுக்கு ஷாப்பிங் பண்ணோம். ஸோ அப்போவே நாங்கள் பாப்பாவுக்கும் இந்த ட்ரெஸ் எடுத்துட்டோம், கேக் ஸ்மாஷ்க்கு யூஸ் ஆகும்ன்ட்டு. அதுக்கப்புறம் எங்கள் நாத்தனாருக்கு எடுத்த ட்ரெஸ் எங்கள் நாத்தனார் பொண்ணுக்கு எடுத்த ட்ரெஸ் காமிக்கிறேன். அதாவது பவ்யா பாப்பாவுக்கு. இது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கோட் டைப்பில் இருக்கும். ஸோ அதுதான் எடுத்திருக்கோம். வந்து லாங்காக இருக்கும் இந்த மாதிரி பாருங்கள், இப்படி இருக்கும். ஸோ ஸ்லீவ்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோல்டன் ஒர்க் கொடுத்துருக்காங்க. நெக்கு கிட்டேயும் இந்த சைடில் பாருங்கள் பீட்ஸ் மாதிரி ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்கு கிட்டேயும் ரொம்ப அழகாக இருக்குது. இதோட ப்ரைஸ்லாம் கேட்டிங்கன்னா நிஜமாலுமே ரொம்பவே ரீசனபிள். ப்ரைஸே ஆக்சுவல் ப்ரைஸை பார்த்திங்கன்னா ரீசனபிளாக இருக்குது. அதில் இன்னொரு ஹாப்பி நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எந்த ட்ரெஸ் எடுத்தாலும் 20% டிஸ்கவுண்ட்டுங்க. அதுதாங்க புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, அதனால் நிறைய டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மெயினாக பார்த்திங்கன்னா. ஸோ இப்படி தான் இருக்குது ட்ரெஸ்ஸு. பாப்பாவுக்கும் பவ்யா பாப்பாவுக்கும் சேம் கலர் கிடச்சிருச்சு. ரொம்ப ஹாப்பி. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 600 சம்திங் தாங்க. அதுலேயுமே 600, அதாவது 700. ஸோ 20% டிஸ்கவுண்ட் இல்லைங்களா, அப்புறம் எங்களுக்கு ஒரு 600 கிட்ட வந்தது இது. அப்புறம் எங்கள் நாத்தனார் பையனுக்கு எடுத்தோம். அந்த ட்ரெஸ்ஸையும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அவனுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேண்ட்டு தாங்க எடுத்தோம்.
ஸோ பேண்ட்டு கூடவே பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து ஒரு 14 இயர்ஸ் ஓல்டவன். ஸோ அவனுக்கு பேண்ட்டு கூடவே இந்த மாதிரி பெல்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு மேட்சிங்காக நாங்கள் ஷர்ட்டும் எடுத்தோம். ஷர்ட் பாருங்கள். ஸோ ஃபுல் ஸ்லீவ்ஸ் தான். ஸோ ஷர்ட்டு பேண்ட்டு ரெண்டும் மேட்சிங் சூப்பராக இருக்குது. பாருங்கள், இந்த ஷர்ட்டுக்கு இந்த பேண்ட்டு சூப்பராகவே மேட்ச் ஆகுது. ஸோ இதோட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா 700 கிட்ட வந்தது. பட் நாங்கள் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 600க்கு தான் எங்களுக்கு கிடச்சிது. ஸோ ட்ரெஸ் ஷாப்பிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் நாங்கள் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணது பார்த்திங்கன்னா. அப்புறமா இன்னொரு நாங்கள் நேற்று வாங்கின பொருளே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபா கடைன்னு சொல்லிட்டு நேற்று தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். இவ்வளோ நாள் இருக்கேன் பட் பார்க்கல. பட் நேற்று தான் பார்த்தேன். அங்கே நான் ஒரு சின்ன சின்ன பொருளெல்லாம் வாங்கியிருக்கேன். அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த 10 ரூபா கடை சொன்னேன் இல்லைங்களா, அங்கே நான் வாங்கின 2 க்யூட்டானது பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் தாங்க. ஸோ இவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி தான். அதாவது செரமிக் அது ஏதோ சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஸோ கீழே போட்டால் உடஞ்சிரும் அந்த மாதிரி. ஸோ 10 ரூபா தான். இது ஒரு கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா. நான் வந்து 2 எடுத்திருக்கேன். ரொம்பவே அழகாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நிறைய டிசைன்ஸும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 இந்த மாதிரி இங்கே இருக்குது தெரியுதுங்களா, இந்த மாதிரி. இதுவும் பார்த்திங்கன்னா 10 ரூபா தாங்க. ஸோ இந்த மாதிரி 2 எடுத்திருக்கேன். இதில் பாப்பா நேற்று வந்து ஒன்று உடச்சிட்டா. அதனால் நான் வந்து ஃபெவிக்விக் போட்டு ஒட்ட வச்சுருக்கேன். ஸோ அது வந்து ஆரட்டோன்னு வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி 2 எடுத்திருக்கேன். அதுவுமே பார்த்திங்கன்னா 10 ரூபா தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது தெரியும் உங்களுக்கு, ரொம்பவே பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இது 2ம் சேர்த்து 15 ரூபா தான். நான் வந்து இது எதுக்கு எடுத்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பாப்பாவை எங்கன்னா வெளியே கூட்டிகிட்டு போனேன்னா ஃப்ரூட்ஸு இல்லை அந்த மாதிரி எதனா பாப்பாவுக்கு தேவையானதுன்னா இதில் போட்டு சின்னதாக ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக பிடிக்கும் இல்லைங்களா நம்ம எடுத்துன்னு ட்ராவல் பண்ணும்போது. அதுக்காக இது வாங்கினா 2 15 ரூபா. அதுக்காக மட்டும் இல்லை, இன்னும் பார்த்திங்கன்னா அதாவது நம்ம கிச்சன் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 10 15 ரூபா அந்த மாதிரி தான் இருக்குது ப்ரைஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ நான் காமிச்சேன் இல்லைங்களா எல்லோ ஃப்ராக்கு. ஸோ அதுக்காக பாப்பாவுக்கு இந்த 2 பாருங்கள் இது வாங்கியிருக்கேன். பட் இது மட்டும் எனக்கு கொஞ்சம் ப்ரைஸ் ஓவராக தெரிஞ்சது. பட் பரவாயில்ல, மற்ற கடையை கம்பேர் பண்ண இது ஓகேன்றதுனால இது 2 எடுத்துக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா, இதுவும் 10 ரூபா. ஸோ 2 10 ரூபா. அதுக்கப்புறம் இந்த கிளிப்ஸ் எடுத்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா 20 ருபீஸ். அதுக்கப்புறம் இதுவே எடுத்தோம். இதுவும் பார்த்திங்கன்னா 10 ரூபா தாங்க. ஸோ நாங்கள் வந்து அந்த 10 ரூபா கடையில் இவ்வளோ தாங்க ஷாப் பண்ணோம். இன்னும் இருக்குது. அதெல்லாம் நான் வந்து அப்கமிங் வீடியோஸில் காமிக்கிறேன். அதாவது நான் புதுசாக வீடு போகிறேன் இல்லைங்களா, அந்த வீட்டுக்காக ஒரு சிலதெல்லாம் வாங்க போகிறேன். அது செப்ரேட்டாக ஒரு ஹாலில் என்ன வாங்கணும்னு பார்த்திங்கன்னா, மெயின் பார்த்திங்கன்னா பொங்கல் ஃபெஸ்டிவல், எந்த ஃபெஸ்டிவல்னாலும் இருக்கட்டும். ஸோ நம்ம வீட்டுக்கு கலையாக இருக்கிறதே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி போடுற கோலம் தான். ஸோ அந்த கோலத்துக்காக நாங்கள் கலர்ஸ்லாம் வாங்கியிருக்கோம். இது பாருங்கள், இந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் கலர் கிடையாது. இதில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிட்ருப்பாங்க. அதாவது கோலமாவு இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் அவங்களே மிக்ஸ் பண்ணி வச்சிட்ருப்பாங்க. இந்த குவான்டிட்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 ரூபா. இந்த மாதிரி நான் நிறைய கலர்ஸ் வாங்கியிருக்கேன். ஆரஞ்ச், ப்ளூ, பிங்க்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் பார்த்திங்கன்னா ஒரு 10 கலர் வாங்கினேன். ஏன்னா 4 நாள் பொங்கல் இல்லைங்களா, அதனால் பிங்க் வாங்கியிருக்கேன், பேரட் க்ரீன், அப்புறம் பார்த்திங்கன்னா ஆரஞ்ச், அதுக்கப்புறமா பிங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 வாங்கியிருக்கேன். அப்புறமா வயலட், இந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் கோலம், அதாவது கோலம் கட்டி கலராக இருக்கும் இல்லைங்களா, அதுவும் வாங்கியிருக்கேன். ஸோ இவ்வளோ தாங்க எங்கள் பொங்கல் ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கடுத்து வர வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, பொங்கல் இது வந்து நாங்கள் எப்படி ப்ரிப்ரேஷனாக என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றத காமிக்கிறேன். இன்னொரு ஸ்பெஷலானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் நாத்தனாரது மாடு இருக்குது. ஸோ மாட்டு பொங்கல் அன்றைக்கி இன்னுமே ஸ்பெஷலாக இருக்கும் இல்லைங்களா, அதையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பொங்கல் விலாக்கு ரெடியாக இருங்க. ஸோ
ஸோ பார்த்தீங்களா நான் வாங்கின கலெக்ஷன்ஸ் இவ்வளோ தாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.